ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. எந்த ஒரு அவதாரமும் இப்படி உட்கார்ந்து கொண்டு வருபவர்களுக்கும் போகின்றவர்களுக்கும் அருள்வாக்கு சொன்னதில்லை. இவள் சொன்னாள், ஆன்மாக்களோடு உறவாடவே இந்த அருள்வாக்கு முறையை வைத்துக் கொண்டேன் என்றாள். தமிழில் ஏன் அருள்வாக்கு? தாய்பாசம் நிறைந்தவன் தமிழ்மண், இயற்கையை வணங்குகின்ற மண் இந்த தமிழ்மண், எனவே தமிழில் அருள்வாக்கு தருகிறேன் என்றாள். இந்த அருள்வாக்கு மூலம் தீராத பிரச்சனையோடு வந்தவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாள். தீராத நோய்களோடு வந்தவர்களையும் குணப்படுத்தி அனுப்பி வைத்தாள். ஆன்மீகம் தொடர்பான தத்துவங்களையும் வெளியிட்டாள். நாத்திகர் பலருக்கு மன மாற்றத்தினை உண்டாக்கினாள். பலருடைய அந்தரங்க செய்திகளை கூறினாள். சிலருக்கு முற்பிறவி ரகசியங்களை கூறினாள். சில குடும்பங்கள் மேல் படிந்துள்ள சாபங்களை குறிப்பிட்டு சாப விமோசனம் மருகினாள். சிலருக்கு தேவ ரகசியங்களை சொன்னாள். சிலருக்கு விதியை மாற்றி எழுதினாள். சிலரை மரண வாசலிலிருந்து மீட்டு வந்தாள். ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களை உருவாக்கினாள். ஆன்மீக மாநாடுகளை நடத்தி காட்டினாள். ஆதிபராசக்தி அறநிலை அமைத்து தொண்டு நிறுவனமாக்கினாள். நுணுக்கமான சக்தி மிக்க சக்கரங்களையும் யாக குண்டங்களையும் நிறுவி வேள்வியின் சக்தியை உணரச் செய்தாள். அருள்வாக்கு மூலமாகவே இந்த சித்தர் பீட அமைப்பை உருவாக்கினாள். வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் அப்பாற்பட்ட புதிய வழிபாட்டு முறைகளை வகுத்து கொடுத்தாள். இவ்வாறு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு 1970 ஆண்டு முதல் அருள்வாக்கு வாயிலாக அவர் தம் துன்பங்களை தீர்த்தாள். 100 கணக்கில் வந்த கூட்டம் 1000 கணக்காயிற்று, பின்பு லட்சமாயிற்று, பின்பு கோடி கணக்காயிற்று. அன்னை அருளிய அருள்வாக்கு எனும் பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துரைத்து இயன்ற அளவு குடும்பமாக அன்னையின் அருள்வாக்குகளை பின்பற்றி நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம் சக்திகளே.